வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு முக்கியமான விடயம் தொடர்பாக நாம் பேச இருக்கின்றோம். காசா யுத்தம் தற்பொழுது யுத்த நிறுத்தத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. கட்டார் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. உலக நாடுகள் யுத்த நிறுத்தம் தொடர்பாக தற்பொழுது யோசிக்கின்றன. காசா முழுவதும் தற்பொழுது அழிக்கப்பட்டு விட்டது. அந்த மக்கள் உணவில்லாமல் இந்த குளிருக்குள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு ஒரு கவல உணவுக்கு கூட மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தற்பொழுது யுத்த நிறுத்தம் ஒரு இடிபாடுகளுடைய காசாவுக்குள் முழுவதுமாக அளிக்கப்பட்ட காசாவுக்குள் ஒரு யுத்த நிறுத்தம் தற்பொழுது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அந்த யுத்த நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக மிக நீண்ட காலமாக ஒவ்வொரு நாளும் மிக நீண்ட காலமாக காசாவிலே 467 நாளாக தொடர்கின்ற இந்த யுத்தம் இப்பொழுது நிறுத்தப்பட இருக்கிறது. அங்கே மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். இது தொடர்பாக ஒவ்வொரு நாளும் 467 நாட்களும் தொடர்ந்து இந்த அப்டேட்களை பல இளைஞர்களுக்கு மத்தியிலே கொடுத்து கொண்டிருக்கின்ற இலங்கையிலிருந்து ரஸ்மின் என்னோடு இருக்கின்றார். அவரோடு இந்த விடயங்கள் தொடர்பாக நாம் பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரஸ்மின், வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நீண்ட நாட்களாக தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறீர்கள். உங்களுடைய யூடியூப் சேனல் முடக்கப்பட்டது. அதுக்கு பிறகும் நீங்கள் விடாது தொடர்ந்து அந்த மக்களுக்காக மக்களுடைய செய்திகளை உலகம் முழுவதிலும் கொண்டு சேர்ப்பதில் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த இடத்துல இவ்வளவு இந்த யுத்த நிறுத்தம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் இடிபாடுகள் ஒன்றுமே இல்லாத வெறும் தரையில் இந்த யுத்த நிறுத்தம் என்ன பிரயோசனத்தை தரும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? முதலாவது என்னன்னா, இந்த வாய்ப்பை தந்தமைக்கு உங்களுடைய ஊடக நிறுவனத்துக்கு நன்றிகள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும். மேலும் நீங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று ஏக இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டவனாக மிக முக்கியமான ஒரு கேள்வி. இடிபாடுகள் மாத்திரம் இருக்கக்கூடிய எந்த விதமான வசதி வாய்ப்புகளும் இல்லாத கட்டாந்தரையை வைத்து இந்த சமாதான உடன்படிக்கையில் என்ன இருக்கிறது என்கிறதுதான் இந்த கேள்வி. இந்த கேள்வியை பொறுத்தவரையில ஒன்று நம்ம விவரமாக புரிஞ்சுக்கிறோம் என்னன்னா, பொதுவாகவே சுதந்திர போராட்டங்கள் எல்லாமே இப்படியான ஒரு நிலையில் தான் ஆரம்பிக்கும். கடந்த காலத்துல சுதந்திரம் பெற்ற இலங்கையாக இருக்கலாம், பிரித்தானியாவிடமிருந்து சுதந்திரம் பெற்ற இலங்கையாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், பல நாடுகளும் அந்தந்த காலத்திற்கேற்ப தேவையான அளவுக்கு விரும்புகிற அளவுக்கு அந்த வல்லாதிக்க நாடுகள் அந்த நாட்டை அழித்து விட்டுத்தான் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஆனா அந்த பிரிட்டிஷ் மாதிரி நாடுகள் கைப்பற்றி பல ஆண்டுகள் ஆட்சி செய்து கொண்டிருந்த காரணத்தினால ஆரம்பத்துல அழிச்சிட்டு பிறகு அவங்களே ஆக்கி வச்சுட்டு தான் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ஆனா வியட்நாம் போர் எடுத்துக்கிட்டோம்னா, வியட்நாம எவ்வளவு அழிக்க முடியுமோ அவ்வளவு அழித்து விட்டுத்தான் அமெரிக்கா வியட்நாமை கொடுத்துட்டு போனாங்க. அதே மாதிரி ஆப்கானிஸ்தானை பார்க்கிறோம், ஈராக்கை பார்க்கிறோம். எல்லா நாடுகளையும் அழிக்க முடியுமான அளவுக்கு அழித்து விட்டு தான் கொடுத்து விட்டு போவார்கள். எது எப்படி போனாலும் காசாவுல 93% நிலப்பரப்புகள் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. எடுப்பதற்கு ஒன்றுமே இல்லைதான் அங்கு மீதியாக இருக்கக்கூடிய அந்த மக்களை தவிர. ஆனாலும் இந்த சமாதான உடன்படிக்கையில் என்ன தேவை இருக்கிறது என்றால் சுதந்திரம் என்றொன்று தேவைப்படுகிறது. அவங்க இந்த யுத்தத்தை ஆரம்பிச்சதே அதுக்குத்தான். 1000 வசதிகளோடு அடிமையாக இருப்பதை விட எந்த விதமான வசதியும் இல்லாமல் சுதந்திரமானவனாக இருந்துவிட்டு போய்விடலாம் என்பதுதான் அவர்களுடைய எண்ணமும், எந்த ஒரு சுதந்திரத்தை விரும்பக்கூடியவனுடைய எண்ணமும் இதுவாகத்தான் இருக்கும் என்கிற அடிப்படையில தான் அவர்கள் இந்த சண்டையை ஆரம்பித்தார்கள். தற்போது அந்த நிலைக்கு வந்தும் இருக்கிறார்கள். எனவே சுதந்திரம் கிடைத்து விட்டது என்றால் அந்த அமைப்புகள் அவங்க மீள உருவாக்குறதுக்கு எந்த விதமான கஷ்டமும் அவங்களுக்கு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் காசாவுக்கு ஐநாவினுடைய அனுமதியோடு தனி நாடு என்கிற அந்தஸ்து பாலஸ்தீனத்திற்கு கொடுக்கப்பட்டால், நானும் நீங்களும் உயிரோடு இருந்தால் இந்த சமூகம் அதை கண்டிப்பாக பார்க்க போகிறது. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அரபு நாடுகள்ல ஆயுத உற்பத்தி செய்யக்கூடிய நாடாக பெரும்பாலும் இருக்கக்கூடியது ஈரான் மட்டும்தான். மற்ற நாடுகள் சின்ன சின்ன ஆயுதங்களை தான் பண்றாங்க. பெரிய அளவுல ஆயுத உற்பத்தி செய்யக்கூடியது ஈரான். ஆனால் காசாவுக்கு சுதந்திரம் கிடைத்தால் காசாவினுடைய பெரிய ஏற்றுமதியாக எது மாறப்போகும் என்றால் கண்டிப்பாக ஆயுத உற்பத்தி தான் மாறும். ஏன்னா அந்த அளவுக்கு அறிவு படைத்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். காசாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டுமானங்களும், காசாவில் இருந்த ஒவ்வொரு அமைப்புகளும் அவர்களே செதுக்கியது. அங்கே தனியான பல்கலைக்கழகங்கள் இருந்தது, தனியான பாடசாலைகள் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் இப்ப கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பவர் கிடையாதுங்க. அப்ப எப்படி பவரை எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னா, மருத்துவமனைகள் ஜெனரேட்டர் மூலமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. செல்போன் சார்ஜ் பண்றது, ஹாஸ்பிட்டல்ல போய் செல்போனை சார்ஜ் பண்ண முடியாது. அங்க இருக்கக்கூடிய அது தொடர்பான இன்ஜினியரிங் படித்தவர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு கேட்டா, ஒவ்வொரு ஏரியாவிலையும் செல்போன் சார்ஜ் பண்றதுக்கு என்று சொல்லி ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். திடீர்னு ஜபாலியாவில் அடிப்பாங்க. அடிச்சாலும் ஜபாலியாவில் உடனே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, அடியை வாங்கினதுக்கு பிறகு தேவையான வசதிகளை அவ்வப்போது செய்து கொள்வார்கள்.
இலங்கையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இலங்கையில இந்த நிமிடம் வரைக்கும் கடல் தண்ணியை சுத்தப்படுத்துவதற்கான குடித நீராக மாற்றுவதற்கான எந்த திட்டமும் இல்லை. நமக்கு அது ஆக்சுவலி தேவையில்லை. ஆனா தமிழ்நாட்டுக்கு தேவையா இருக்குது. தேவையான தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் அது இல்லை. ஆனா காசாவுல குடித நீருக்கு கடல் தண்ணீரை தான் சுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்வார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் வளர்ச்சியாக இருந்தார்கள். எனவே அத்தனையும் அளிக்கப்பட்டாலும் இதற்கு பிறகு அளிக்கப்பட்டாலும் தங்களுக்கு அதை உருவாக்க முடியும் என்பது அவர்களுக்கு தெரியும். அந்த கட்டமைப்போடு தான் அவர்கள் இருக்கிறார்கள். கண்டுபிடிப்புகள் உருவாகுவது எல்லாம் தேவையை கொண்டுதான், இவ்வளவு விஞ்ஞானமும் அதை கொண்டுதான் உருவாக்கப்பட்டது. எனவே காசாவுக்கு சுதந்திரம் கிடைத்தால் அந்த காசாவுக்கு சுற்றுப்பயணம் போகிற வாய்ப்பு உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். கிடைக்கும் போது இந்த கேள்விக்கான நேரடி பதிலும் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் அந்த வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு, முக்கியமாக இப்பொழுது பைடன் விலகி போகின்ற நேரத்துல ஏற்கனவே இந்த யுத்தங்கள் எல்லாவற்றையும் உருவாக்கி அதற்கு ஃபண்ட் எல்லாம் கொடுத்து பில்லியன் கணக்கில் ஃபண்ட் எல்லாம் கொடுத்த பைடன் தற்பொழுது யுத்த நிறுத்தத்துக்கு வருவதற்கான காரணம் என்ன? இந்த இடத்துல பைடன் யுத்த நிறுத்தத்துக்கு வரவே இல்லை. பைடனால வரவும் முடியாது என்பது பைடனுக்கு தெரியும். பைடன் யுத்த நிறுத்தத்துக்கு வராம இந்த இடத்துல யுத்த நிறுத்தத்தை கொண்டு வர்றதே டொனால்ட் ட்ரம்ப். ட்ரம்பை பொறுத்தவரையில ஒரு ஊடகவியலாளராக உங்களுக்கு தெரியும், ட்ரம்ப் அவர் ஒரு அரசியல்வாதி கிடையாது. யதார்த்தமாக அவர் ஒரு பிசினஸ் மேன். அவரோட கூட இருக்கிற அத்தனை பேரும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பிசினஸ் மேனா தான் இருப்பாங்க. அது எலான் மாஸ்காக இருக்கலாம், யாராக இருக்கலாம், அத்தனை பேரும் பிசினஸோட சம்பந்தப்பட்டவங்களாக இருப்பாங்க. அமெரிக்காவினுடைய முதல் ஆட்சி காலத்தை அவர் இழந்ததும் அவருடைய பிசினஸ் திங்கிங்கால தான். சீனாவை நேரடியாக வம்புக்கு இழுத்தாரு. அதுக்கு பிறகு ரஷ்யாவோட தேவையில்லாத பகையை உண்டாக்கிக்கிட்டாரு. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு நிலையை அவர் சந்திச்சாரு. அப்படி இருக்கிற போது இப்ப இந்த மாதிரியான நிலையை அவர் தான் எடுத்திருக்கிறார். ஏன்னா ட்ரம்பை பொறுத்தவரையில ட்ரம்ப் கணிக்க முடியாத ஒரு ஆள். அவரை எந்த ஒரு அரசியல் ஆய்வாளர்களும் ட்ரம்ப் இப்படித்தான் இருப்பாருன்னு கணிக்க முடியாது. ஏன்னா இந்த சொல்லுவாங்கல்ல, மைக்குக்கு முன்னாடி என்னன்னா மூளை ஆஃப் ஆகிருமுண்டு, அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியை சேர்ந்த ஒரு ஆள் அவர். அதனாலதான் எதை வேண்டுமென்றாலும் ட்ரம்ப் செய்யலாம். சம்பந்தம் இல்லாம பனாமா கால்வாய் சம்பந்தமான பிரச்சனை இழுத்திருக்கிறாரு. சம்பந்தம் இல்லாத இடங்கள்ல போய் மூக்க நுழைப்பாரு. திடீர்னு ஒரு ட்விட்டர் போட்டு பிரச்சனை பண்ணுவாரு. எலான் மாஸ்க் திங்கிங்ல தான் அவரும் இருப்பாரு. அந்த அடிப்படையில இந்த இடத்துல ரெண்டு விஷயம். ஒன்று, கிரீன்லாண்ட கைப்பற்றுவோம் என்று சொல்றார். தேவையான ஆமி அனுப்புவோம் என்று சொல்கின்றார். கனடாவை சேர்த்து கொள்ள போகின்றோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். நீங்க சொல்வது சரி. அவர்கள் பிசினஸ் ரீதியாக எல்லாம் பிசினஸ் திங்க் பண்ணுவார்கள். இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் அவதானித்தீங்களா? இந்தியாவினுடைய பிரதமர் மோடியை அவருடைய பதவியேற்பு விழாவுக்கு அழைக்கவில்லை. சீனா பிரதமர் ஜி ஜின்பிங்கை அழைத்திருக்கிறார் பதவியேற்பு விழாவுக்கு. அதான் என்னன்னா, நீங்க சொன்னது மாதிரிதான். இப்ப ட்ரம்பினுடைய நிலைப்பாடு யதார்த்தமானது என்னன்னு சொன்னா, கனடா ஒரு தனி நாடாக இருக்கக்கூடாது, அமெரிக்காவினுடைய ஒரு மாநிலமாக இருக்கணும்னு சொல்றவரு அதோட சேர்த்து சொல்றாருன்னா, வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய எல்லா ஏற்றுமதி பொருட்களுக்கும் 20% வரி விதிப்பேனுங்கிறாரு. இந்த ஒரு அறிவிப்பு தான் இன்றைக்கு கனடாவினுடைய பிரதமராக இருந்த ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகுவதற்கே காரணமாக அமைந்தது. இது ட்ரம்பினுடைய கடந்த கால செயல்பாடும் இப்படித்தான், இப்பொழுது இருக்கிற செயல்பாடும் இப்படித்தான். ட்ரம்ப் என்ன பார்ப்பாருன்னா, காசாவுல யுத்தத்தை தொடருவார். அவர் எப்ப தொடருவாருன்னு சொன்னா, இஸ்ரேல் பணம் கொடுத்து ஆயுதம் வாங்கினா தொடருவார். பணத்தை கொடுத்து அமெரிக்காட்ட இருந்து வெப்பனை வாங்குவாங்களா இருந்தா தொடருவாரு. ஃப்ரீயாக கொடுத்து செய்வதற்கு ட்ரம்ப் இணங்க மாட்டார். இப்பவும் அவர் அந்த முடிவை தான் எடுத்திருக்கிறாரு. ஊடகங்கள் என்ன காட்டுதுன்னு சொல்லி சொன்னா, ட்ரம்பே வெளியில என்ன காட்டினாருன்னா, காசாவை நரகமாக்குவேன், உடனே சமாதான உடன்படிக்கைக்கு வாங்கினாரு. அதுக்கெல்லாம் மசீராக்கள் பாலஸ்தீன விடுதலை போராளிகள் கிடையாது. எந்த விடுதலை போராளிகளும் இது மாதிரி விஷயங்களுக்கு மசிய மாட்டாங்க. அதனாலதான் அத்தனை ஆண்டு காலம் போராடி 25 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்த நெல்சன் மண்டேலா பிற்பட்ட நாட்களில் மிக பெரும் சாம்ராஜ்யத்தை ஒரு சுதந்திர தேசமாக மாற்ற முடிந்தது. ஏன்னா இந்த மாதிரி மிரட்டல் உற்றல்களுக்கெல்லாம் சுதந்திர போராளிகள் மசிய மாட்டார்கள். அவர் அதெல்லாம் சொல்லி பார்த்தாரு, அவங்கள வலிக்கு கொண்டு வரலாம்னு. அது அவருக்கு புரிஞ்சிருச்சு, பாலஸ்தீன விடுதலை போராளிகளை வலிக்கு கொண்டு வர முடியாது. எனவே யாரை வலிக்கு கொண்டு வரலாம்னா நெத்தன்யாகுவை கொண்டு வரலாம். அதனாலதான் நெத்தன்யாகுவுக்கு அவர் சொன்ன விஷயம்தான், உடனடியாக சமாதான உடன்படிக்கைக்கு போகணும். இத்தனை ஆண்டு காலமாக பைடன் இதை சொல்லலைன்னா, சொல்லுகிற அளவுக்கு பைடன் ஒரு பவர்ஃபுல் பர்சன் கிடையாது. அமெரிக்கால பிரசிடென்டாக இருக்கலாம், அவர் இப்படி பலதையும் யோசிப்பார், இதுல அது நடக்கலாம், அதுல இது நடக்கலாம்னு. ட்ரம்பை பொறுத்த வரையில ட்ரம்ப் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நடந்துருச்சு, என்னன்னாலும் பாத்துக்கிடுவோம். அதனாலதான் கடந்த ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா ஜெருசலத்தை திடீர்னு தலைநகராக அறிவிச்சாரு. இந்த ஆட்சி காலத்துல பாலஸ்தீனம் தனிநாடுன்னு சொன்னாலும் வாய்ப்பு இருக்கிறது, சொல்லாமலும் இருப்பார். ஏன்னா அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆள், திடீர்னு எதையும் செய்யக்கூடிய ஒரு ஆளு. அந்த அடிப்படையில தான் இவர் இந்த முடிவுகளை
எடுத்தாரே தவிர இது பைடனுடைய முடிவு கிடையாது. பைடன் இப்படியான ஒரு முடிவுக்கு போயிருந்தாருன்னா பெரும்பாலும் கடந்த தேர்தலில் கமலா ஹாரிஸ் ஜெயிப்பதற்கும் வாய்ப்பு இருந்தது. ஆனா அந்த முடிவுகளுக்கு அவங்க போகல. பைடன் சுருக்கமாக சொல்ல போனா ரொம்ப அடிவாங்கின ஒரு செம்பு. அதனால அதை எதுக்குமே பயன்படுத்த முடியாது. இப்ப நான் போகிற நேரத்துல ஏதாவது பண்றேன்னு நினைக்கிறாரு. அந்த பெருமை எடுத்துக்கிறதுக்காக காசால ஓரம் முடிச்சது நான் தான்ங்கிற பெருமை எடுத்துக்கொள்ள பாக்குறாரு. அந்த பெருமை அவருக்கு கிடைக்காது. அதை முடிச்சங்கிற ஒரு பெருமை அமெரிக்கர்கள்ட்ட காட்டணுமாக இருந்தா கூட அதுவும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு தான் கிடைக்குமே தவிர இவருக்கு கிடைக்காது. எனவே இது பைடனுடைய வேலை கிடையாது, டொனால்ட் ட்ரம்பினுடைய முயற்சி. ஆனால் எப்பொழுது யுத்த நிறுத்தம் வந்தாலும் இஸ்ரேல் கடுமையான தாக்குதல்களை அதிகரிக்கும். யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தை என்ன நடந்தாலும் இப்ப அமெரிக்க தூதுவர் இந்த ஜோர்தானுக்கும் அரபு நாடுகளுக்கும் விசிட் பண்ற நேரத்துல உடனடியாகவே அதிகமான தாக்குதல்களை ஆரம்பிக்கும் இஸ்ரேல். தற்பொழுது என்ன நிலைமை அங்கு? இல்ல இப்ப அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துக்குள்ள 24 ஹவர்ஸுக்குள்ள 94+ மரணங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்ம இப்ப கொஞ்சத்துக்கு முன்னாடி நம்மளுடைய அந்த இன்றைக்குரிய அப்டேட் வீடியோ நம்ம முடிச்சோம். அந்த வீடியோவில் நம்ம சொன்ன செய்தி என்னன்னா 200க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். கடந்த 2 மணி நேரங்களுக்குள்ளாக இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கடந்த 2 மணி நேரங்களுக்குள்ளாக இடைவிடாத தாக்குதல்கள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஜபாலியா, பைத்லாகியா, கான்யூனுஸ் இந்த பகுதிகள் எல்லாம். காரணம் என்னன்னா நம்ம சமாதானத்துக்கு போக போறோம், வெறிய தீர்த்துட்டு போயிடும். கடைசி நேரத்துல எத்தனை பேரை கொல்ல முடியுமோ அத்தனை பேரை கொண்டு முடிச்சுட்டு போயிடும் நம்ம. ஏன்னா அந்த வரலாற்றுல இருக்கு இத்தனை பேரை நம்ம கொன்றோம்னு சொல்லி அந்த ஒரு பேச்சுக்காக வேண்டி கடைசி கட்டத்தாக அதனாலதான் வம்பு இழுக்கிறான். லெபனான்லயும் போய் அதே வம்ப திரும்ப திரும்ப ஏன் இழுக்கிறாங்கன்னு கேட்டா 2 காரணம். ஒண்ணு, ட்ரம்பினுடைய பேச்சுக்கு அடிபணிந்து சமாதான உடன்படிக்கைக்கு போகணும். 2வது என்னன்னா இதை நாங்க சீர்குலைக்கல, ஹிஸ்புல்லாக்கள் சீர்குலைச்சிட்டாங்க அல்லது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சீர்குலைச்சிருச்சு என்கிற ஏதாவது ஒன்றை உண்டாக்குறதுக்காக வேண்டி லெபனான்லயும் போய் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 2ஐயுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் இங்க ஒரு முடிவு வராம இருக்கிறது. ஆனாலும் ட்ரம்ப் அதுல தெளிவாக இருக்கிறதுனால இதுக்கு முடிவு வரும். ஏன்னா இந்த பொருளாதாரம்ங்கிறது உலக மட்டத்துல பெரிய ஒரு தடங்களாக மாறுறதுக்கு செங்கடல் பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். ரெட்சியில தொடர்ந்து ஹவுத்திகள் தாக்குதல் நடத்தி வர்றதுனால எதுவுமே பண்ண முடியாம இருக்கு. இது வரைக்கும் 200 கப்பலுக்கு மேல அவங்க அட்டாக் பண்ணிருக்கிறாங்க. அந்த அட்டாக் பண்ணப்பட்ட கப்பல்களுடைய எவ்வளவு வருமானம் இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. செங்கடலால வர முடியாம சைனாவினுடைய பல கம்பெனிகள் ஆப்பிரிக்காவை சுத்தி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி சுற்றி வர்றதுனால 30 நாளுக்கு மேல போகும் ஆசியாவுக்குள்ள அவங்க வர்றதுக்கு. இந்த மாதிரியான காரணங்கள் எல்லாம் இருக்கிற போதுதான் இப்படி ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. எனவே எது நடந்தாலும் ஒரு நன்மையாக மாறக்கூடிய நிலை இருக்குது. ஆனால் இப்ப ஹூத்திகளை முழுமையாக அழிக்க போகின்றோம் என்று அமெரிக்கா கங்கணம் கட்டியது, இஸ்ரேலும் குறிப்பிட்டது. ஆனால் ஏன் அது இவர்களுக்கு சாத்தியமாகவில்லை? என்ன காரணம்? ஏன்னா ஹூத்திகள் மேல பயங்கரமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இல்லையா? இந்த ஹூத்திகள் விஷயத்துல அமெரிக்கா நினைச்சாலும் அல்லாத ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாதுன்னு கேட்டா இந்த ஈரானுடைய ப்ராக்சிஸ பத்தி நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கிறோம். என்னன்னா ஈரானுடைய ப்ராக்சிஸ்ல இப்ப ஒரு தடங்களாகி இருக்கிறது ஹிஸ்புல்லாக்களுக்கு. ஏன்னா அந்த சிரியாவுடைய ஏற்பட்ட மாற்றத்தினால அவங்களுக்கு ஆயுத போக்குவரத்து ஒரு சின்ன தடங்கள் ஏற்பட்டு இருக்கிறது. ஆனா பிற்பட்ட நாட்கள்ல அதையும் அவங்க சரி செஞ்சுக்கிடுவாங்க. அதுக்குரிய வாய்ப்பாகத்தான் இப்ப உள்ள இந்த சிச்சுவேஷன் அவங்க பயன்படுத்தக்கூடும். ஆனா ஹூத்திகளை பொறுத்தவரையில ஹூத்திகளுக்கு கடல் வழியாகத்தான் ஆயுதம் வரும். அதை சர்வதேச கடல் எல்லைக்குள்ள யாரும் தடுக்க முடியாது. 2வது, அமெரிக்கா ஹூத்திகள் மேல நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்கள் பட்டு பயங்கரமானது. அமெரிக்காவை விட இஸ்ரேல் 4 தடவை நடத்திய தாக்குதல்கள், இந்த F-35 விமானத்தின் ஊடாக நடத்தின தாக்குதல்கள், அதுல எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 4 இடத்துலதான் திரும்ப திரும்ப தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. உதைதா துறைமுகத்துல தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி பவர் ஸ்டேஷன் மேல நடத்திருக்கிறாங்க. சனா ஏர்போர்ட் மேல தாக்குதல் நடத்தினாங்க. ஏர்போர்ட்ல தான் தாக்குதல் நடத்தினாங்களே தவிர விமானங்களுக்கு எந்த எஃபெக்டும் வரல. இன்னொரு பவர் ஸ்டேஷன், இப்படி 4 இடங்களுக்கு தான் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. ஆனா அமெரிக்காவினுடைய தாக்குதல் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நாங்க தாக்குதல் நடத்துகிற இடம் எல்லாம் ஹூத்திகளுடைய ஆயுத களஞ்சிய சாலைங்கிறாங்க. அது பச்சை பொய்யான தகவல். அவங்க பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு தான் அட்டாக் பண்றாங்க. 2வது, அமெரிக்காவினுடைய எல்லா தாக்குதல்களும் இந்த F-35 விமான தாக்குதல்கள் கிடையாது, சாதாரண விமான தாக்குதல்களாக இருக்கிறது. அதிகமாக அவங்க M92 நினைக்கிறேன் அந்த மாதிரி ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறாங்க. எது எப்படி போனாலும் ஹூத்திகள்ட்ட இருக்கக்கூடிய பிளஸும் அமெரிக்காட்ட இருக்கக்கூடிய மைனஸும் என்னன்னு கேட்டா, ஹூத்திகளுடைய ஆயுத களஞ்சிய சாலை எங்கே இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்.
அதே நேரத்துல ஹூத்திகள்கிட்ட சூப்பர்சோனிக் வகையான ஏவுகணைகளை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அவங்க இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்திருக்காங்க. பாலஸ்டைன் 2 என்று பெயர் வச்சுக்கிட்டு தாக்குதல் நடத்தினது. இந்த ஏவுகணை தயாரிப்பு நிறுவனங்களை அவங்க உண்டாக்கி வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஈரான் தேவையான டைம் கொடுத்து இந்த யுத்தத்தை ஆரம்பிக்கும் முன்னாடி ப்ரீ பிளானோட தான் ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் அவங்களுக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா தங்களுக்கு ஏவுகணை தட்டுப்பாடெல்லாம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஆல்ரெடி அவங்களுக்குரிய பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு தயாரிப்பு நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டு எல்லாமே அண்டர் கிரவுண்ட் செட்டப். அது இந்த அண்டர் கிரவுண்ட்ல எங்க இருக்கிறது என்கிறத கண்காணிக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது ஹூத்திகளுடைய அந்த பிரிவு இருக்கிறாங்க இல்லையா, அந்த உளவு பிரிவு எல்லாம், அது ரொம்ப ஷார்ப்பான ஒரு உளவு பிரிவு. என்னன்னா ஹூத்திகள் ஷியா இசத்துல ஈரானுடைய ஷியாக்களும் ஹூத்திகளுக்கும் பாரிய வித்தியாசம் இருக்குது. ஈரானுடைய ஷியாக்களை ஹூத்திகள் யதார்த்தத்துல ஏத்துக்கிற மாட்டாங்க, ஆனா ஷியாங்கிற வட்டத்துக்குள்ள ஏத்துக்கிறவாங்க. அதுலயும் இந்த ஹூத்திகள் இருக்கிற ஏரியா யமன்ல பெரும் நிலப்பரப்பு ஹூத்திகள்கிட்ட தான் இருக்குது. ஒரு சிறிய நிலப்பரப்பு அல் காய்தா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு நிலப்பரப்பை வந்து நாங்க தான் சர்வதேச நாடுகள் அங்கீகரித்த அரசாங்கம் ஒரு அரசாங்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த யமன்ல ஹூத்திகள் வைத்திருக்கக்கூடிய பகுதியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அந்த பகுதி முழுவதிலும் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய சிந்தனையை ஏற்றுக்கொண்டவர்கள். சன்னி முஸ்லிம்களும் இருக்கிறாங்க, இல்லாம இல்ல. இவர்களுடைய சிந்தனைகளை ஓவரோலாக ஏத்துக்கிட்டவங்க தான் அங்க இருக்கிறாங்க. இருக்கிற போது ஹூத்திகளை நாங்க ஓகே, இவர்களுடைய ஆட்சி எங்களுக்கு ஓகே என்று ஏத்துக்கிறாங்க. உதாரணமா நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா இப்ப கடைசியாக அமெரிக்கா அவர்களுக்கு இஸ்ரேல் தாக்குதல் நடக்கும் போது சனா ஏர்போர்ட்டுக்கு தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அந்த நேரத்துல சனா ஏர்போர்ட்ல யமனுடைய போயிங் விமானம் வந்து இறங்கிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப போயிங் விமானத்தை வைத்து இயக்கி கொண்டிருக்கிறார்கள் ஹூத்திகளுடைய அரசாங்கம். அப்ப போயிங் விமானம் ஒரு சாதாரண குழு வைத்து வருமானம் பார்க்கிற அளவுக்கு நிலைமை இருக்குதா இல்லையா? அப்ப அந்த அளவுக்கு அவர்களை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்க பாத்தீங்கன்னா 1 மில்லியன் பிளஸ் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். சனாவுல மட்டும் எல்லா தலைநகரங்களையும் ஆர்ப்பாட்டம் நடத்தும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டு இருக்குது. இவ்வளவும் அந்த மக்கள் உளப்பூர்வமாக செய்யக்கூடியது, அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டு செய்யக்கூடிய, நம்ம இதை பாலஸ்தீனத்துக்காக செய்யணும். எனவே இந்த மக்களுக்கு மத்தியில போய் எந்த ஆயுத களஞ்சி சாலை இருக்குது, எங்க ஹூத்திகள் எதை வச்சிருக்கிறாங்கிறத விலைக்கு ஆள் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அப்படி வாங்க முயற்சித்த நேரத்துல இந்த இடைப்பட்ட 1 வருடமும் 3 மாதங்களுக்குள்ளாக 2 அமெரிக்காவினுடைய உளவு நிறுவனங்களை மொத்தமாக அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. அவங்க அரெஸ்ட் பண்ணினா அவ்வளவுதான், கத்தம் தான் பண்ணிருக்காங்க. கடைசியாக கடந்த 1 மாதத்துக்குள்ளாக எடுத்துக்கிட்டீங்கன்னா சவுதி பிரிட்டிஷுடைய உளவு பார்த்த, சவுதிக்கும் பிரிட்டிஷுக்கும் உளவு பார்த்த ஒரு குழுவையும் அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. இப்படி அதெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக இருக்கிறவங்க. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கே ஆச்சரியமா இருக்குது. யமனுடைய ராணுவ பிரிவினுடைய ஊடக பேச்சாளர் அந்த யஹியா சாரி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரகசியமாக ஒரு இடத்துல இருக்கிறவர் கிடையாது. சாதாரண மோட்டர் பைக்ல போய் வந்துகிட்டு இருக்கிறாரு. அந்த நாட்டுக்குள்ள இப்படி போயிட்டு வர்றாங்கன்னா அவர்கள் எவ்வளவு பாதுகாப்பாக அதை உணர்கிறார்கள், அவங்களுக்கு தான் தெரியும் எந்த இடத்துல எது இருக்குதுன்னு சொல்லி. அதனால அமெரிக்கா நடத்துகிற தாக்குதலோ இஸ்ரேல் நடத்துகிற தாக்குதலோ குறிப்பிட்ட 4-5 இடங்கள்ல தான் நடக்குதே தவிர மெயின் இடங்கள்ல நடக்கல. அதனால அவங்கள்ட்ட ஆயுதம் தாராளமாக இருக்கு, திரும்ப 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 அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அங்க உள்ள சாராம்சமான நிலை. அது மட்டுமில்ல, இப்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, லெபனான்ல வந்து இந்த பேஜர்களை ஓக்கி டோக்கிகளை வெடிக்க வச்ச மாதிரி ஹூத்திகள்கிட்ட செய்ய முடியாம போயிருக்கு. அவ்வளவு செக்யூரிட்டி அவர்கள் வந்து மிக உறுதியாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மிக முக்கியமான அரசாங்கமாக இருக்கின்ற ஈரான்ல யூதர்களுடைய மொசாட் இறங்கி வேலை செய்கிறது மிக அபரிதமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஹூத்திகளுக்குள்ள நுழைய முடியாமல் இருக்கிறது மொசாடால. அதன் காரணத்தினால ஹூத்திகள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறார்கள் இல்லையா? ஏன்னா சவுதி அரேபியாவையே ஒரு கை பார்த்தவங்க அவங்க. உண்மை. சவுதி அரேபியா அந்த ஒரு மலை பகுதியால சவுதி அரேபியா போர்சஸ் போய்கொண்டிருக்கக்குள்ள 2ஆக வெட்டி உடைத்து கைது செய்தார்களே அவர்களை. கைது செஞ்சாங்க. சவுதி அரேபியா சரண்டரான, சவுதி அரேபியா யுத்தம் வேணாம்ங்கிற ஒரு முடிவுக்கு வந்தது என்னன்னா கடைசியில அரம்கோவுக்கே அடிச்சாங்க அவங்க. அரம்கோங்கிறது சவுதி அரேபியாவுடைய ஈரல், அதுக்கே அடிச்சாங்க. அதனாலதான் சவுதி அரேபியா நாங்க கொஞ்சம் எங்க பாட்டுக்கு போயிடுறோம் அப்படின்ட்டாங்க. இந்த நிலையில செங்கடல்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தும் அரபு நாடுகள் உள்ள நுழையாம இருக்கிறது அந்த ஒரு காரணத்துக்காகத்தான். ஏன்னா இப்படி அதாவது ஒப்பீட்டளவுல பார்த்தோம்னா டொனால்ட் ட்ரம்ப் மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு குரூப் தான் ஹூத்திகள். செஞ்சுட்டு அப்புறம் பார்ப்போம், வர்ற விளைவை பிறகு பார்த்துக்குருவோம், ஆனா செய்வோம். இவ்வளவு அடி வாங்கியும் யதார்த்தமாக ஒரு யோசனை வரும்ல,
நம்ம 2000 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் இருக்கிறோம், பாலஸ்தீனம் 2000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது. நம்ம நாட்டுக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்குது, பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது, பெரிய கிரைசிஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். இப்படியான நேரத்துல நம்ம போய் இஸ்ரேலுக்கு தாக்குதல் நடத்தி அவன் வந்து 4 கப்பலை அடிச்சு விட்டு போயிட்டான்னு சொல்லிச்சுன்னா இருக்கிறதும் கெட்டு போயிருமே என்று யோசிப்பதை விட்டு இல்ல இல்ல, பாலஸ்தீனம் சுதந்திரம் பெற வேண்டும். ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது முஸ்லிம்களுடைய புனித பள்ளி வாயில். எனவே அதை மீட்பதற்காக நாங்கள் களத்தில் நிற்போம் என்று நிற்கிறார்களே என்கிற மனிதாபிமானம் இங்கே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விவகாரம். அடுத்தது இப்ப ட்ரம்ப் வந்து ஈரானை டார்கெட் வைக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறதா? ட்ரம்ப் வந்தா ஈரானுக்கு அடிப்பார் என்கின்ற ஒரு மனநிலையில் தான் இப்ப உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய கணிப்பு, எனக்கு தெரிஞ்ச ஜியோ பாலிடிக்ஸ்ல, இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்ல ட்ரம்ப்ல யாரு வந்தாலும் ஈரானை தாக்குவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. ஏன்னு கேட்டா, ஈரானுங்கிறது எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏதோ ஒரு எல்லா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி மாதிரி இருக்குதுன்னு சொல்லி. ஈரான் மிடில் ஈஸ்ட் கிடையாது, அவங்க பர்ஷியன் கண்ட்ரி. பட் என்னன்னு சொன்னா, மற்ற அரபு நாடுகளை போலதான் ஈரான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஈரான் வந்து நீங்க ஈரானை தொடர்ந்து கண்காணிச்சு வந்தா தெரியும், இந்த ஒரு வருஷத்தையே கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்குள்ள ஒரு 3 சேட்டலைட் அனுப்புவாங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாசம் 4 சேட்டலைட் அனுப்பிச்சிருக்கிறாங்க இது வரைக்கும். இப்ப 15ஆம் தேதியில உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம், இது வரைக்கும் 4 சேட்டலைட் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மாசத்துக்குள்ள 1000 ட்ரோன்ஸ வந்து ராணுவத்துல சேர்த்திருக்கிறாங்க. இந்த 1000 ட்ரோன்ஸ்ல வந்து 7 வகை ட்ரோன்கள் இருக்குது. அதுல ஒரு ட்ரோன் எப்படின்னு கேட்டா, தாக்குதல் அவங்க தாக்குதலுக்காக அனுப்பும் போது யாராவது தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்கன்னா அதுல இருந்து ஒளிஞ்சிக்கிறதுக்காக கடல்ல போய் இறங்கிக்கிறோம். அது திருப்பி கடல்ல இருந்தே அப்பாக்கி திரும்ப போய் தாக்குதல் நடத்தும்ங்கிறாங்க. இந்த மாதிரி பல கண்டுபிடிப்புகள், பல ஆய்வுகளோட இருக்கக்கூடியதுதான் ஈரான். மற்ற அரபு நாடுகளை ஒப்பிட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னா, மற்ற அரபு நாடுகளுடைய நிலைமை என்னன்னு சொன்னா, நான் இந்த படிக்கிற காலத்துல நடந்த ஒரு பார்த்த ஒரு செய்தி எனக்கு நினைவுக்கு வருகிறது. தினமணி அப்ப தமிழ்நாட்டில் நான் படிக்கும் போது ஒரு செய்தி எழுதியிருந்தாங்க. என்னன்னா, ஒரே பத்திரிகையில சந்திராயன் 2 நினைக்கிறேன், இந்தியா சந்திராயன் 2 அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ். ஒரு 4வது அல்லது 5வது பக்கத்துல ஒரு செய்தி வந்திருந்தது. என்னன்னு சொன்னா, துபாயில ஒட்டகப்பாலில் இருந்து புதிய வகை சாக்லேட் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. நான் அப்பவே யோசிச்சேன், இவன் எதை கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பொதுவா அரபு நாட்டு மக்களை பத்தி பேசப்படுற விஷயம் என்ன, எலும்பினா பசி, சாப்பிட்டா தூக்கம். இந்த மாதிரிதான் அவங்களுக்கு பணம் இருக்குது, நம்ம இதை வச்சு நம்ம போய்க்கிருவோம்னு நினைக்கிறாங்க. சில நாடுகள் மட்டும் தான் டிஃபரெண்டா யோசிக்கிறாங்க. இவன் கத்தார நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த அல் ஜசீராவை உருவாக்கினது, இந்த மாதிரி வேலைகள் செஞ்சு. அந்த மாதிரி ஒரு இடத்துல உச்சகட்ட பவரோட இருக்கிறது ஈரான். அவங்களோட ப்ராக்சிஸ் அதிகமாக இருக்கிறாங்க. ஈராக்ல இருக்கிறாங்க, சிரியாவுல இருக்கிறாங்க, அதே மாதிரி இப்ப யமன்ல இருக்கிற ஹூத்திகளாக இருக்கலாம், ஹிஸ்புல்லாக்களாக இருக்கலாம், ஈவன் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பை கூட அவங்களோட ப்ராக்சிஸ் தான். அவங்க தான் அதுக்கு வெப்பன் கூடுதலாக கொடுக்குறாங்க. எனவே ஈரானுடைய அடுத்து IRGC பொறுத்தவரையில அவர்களுடைய எந்த ஒரு அரபு நாடுகளுக்கும் நான் அறிந்து உள்நாட்டு உளவு பிரிவு இருக்கிறது. வெளிநாடுகளை கண்காணிக்கிற உளவு பிரிவு மொசாது வச்சிருக்கிறாங்க. இப்ப அதே மாதிரி ரஷ்யா வச்சிருக்கிறாங்க, அமெரிக்கா வச்சிருக்கிறாங்க, பாகிஸ்தான் வச்சிருக்கிறாங்க, இந்தியாவுடைய எல்லா வேலையும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகளும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அரபு நாடுகள்ல சவுதி இப்படியோட வச்சிருக்குன்னு நீங்க கேள்விப்பட மாட்டீங்க, குவைத் வச்சிருக்குதுன்னு இந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்க. ஆனா இவங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஈரான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உள்நாட்டுக்குள்ள IRGC இருக்கிறாங்க, அவங்களுடைய உளவு பிரிவுகள் இருக்கிறது. வெளிநாடுகளை கண்காணிக்கிறதுக்கு சொல்லி அல் அக்ஸா படைப்பிரிவு ஒன்று வச்சிருக்கிறாங்க. எங்கேயும் போய் கண்காணிப்பாங்க. மொசாது செய்யற வேலைகளை செய்யற ஆட்களாக அவங்க அங்க இருக்கிறாங்க. ஒன்னும் அவங்க இருந்து செய்வாங்க, அல்லது அங்க இருக்கிறவங்க விலைக்கு வாங்கி செய்வாங்க. இந்த மாதிரி வெளிநாடுகளை உளவு பார்க்கறதாக இருக்கட்டும், அவங்களுடைய வருமானம் வந்து இவ்வளவு பொருளாதார தடைகளுக்கு மத்தியில அவங்களுடைய கடந்த ஆண்டு வருமானத்தை எத்தனை பில்லியன் எடுத்து பாருங்க, ஆச்சரியப்பட்டுருவோம் நம்ம. எண்ணெய் வியாபாரமாக இருந்தாலும் சரி, பல பிசினஸ்களாக இருந்தாலும் சரி, கப்பல்களை தனியாக உருவாக்குறது, ஆயுதங்களை தனியாக பண்றதுன்னு சொல்லி பெரும் ஒரு லிஸ்டோட அவங்க இருக்கிறாங்க. 2வது, சீனாவோட ஒரு பெரிய நெருக்கத்துல இருக்கக்கூடியவங்க, ரஷ்யாவோட பெரிய நெருக்கத்துல இருக்கக்கூடியவங்க. அமெரிக்கா வந்து ரஷ்யாவோட ஓர் பண்ணணும்னு யோசிப்பானான்னு கேட்டா யோசிக்க மாட்டாங்க. அப்படி பண்றதா இருந்தா உக்ரைனுக்கு இவ்வளவு அடிக்கும் போது அமெரிக்காவுக்கு நேரடியாக அமெரிக்கா வந்து ரஷ்யாவுக்கு அடிச்சிருக்கலாம். எப்படி ரஷ்யாவை நினைப்பாங்களோ அதே லெவல் தான் ஈரானையும் பார்க்க வேண்டி இருக்கிறது. ஈரானை பொறுத்தவரையில ஒன் ஆஃப் த வல்லரசு தான் அவங்க. அதை ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலன்னாலும் இதுதான் யதார்த்தம். அது மட்டுமல்ல, இப்ப ஈரான் வந்து இப்ப 2-3 முறை தன்னுடைய பலத்தை காண்பித்து விட்டது. கிட்டத்தட்ட 3000-3500 மைல்கள் தூரத்துல இருந்து யாரும் செய்யலதான். அது யாருமே இதுவரைக்கும் எந்த 1967 அரபு நாடுகள் இணைந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதான் 6 days war, அதுல ஈரான் பங்கெடுக்கல.
மற்ற எல்லா நாடுகளும் பங்கெடுத்திருந்தது, பட்டு தோல்வி அடைந்தது. அதனாலதான் நம்ம பாலஸ்தீனத்துடைய பல பகுதிகளை இழந்தது, எகிப்துல பல பகுதிகள், சிரியாவுடைய கோலான் குன்றுகளை இழந்தது. இது எல்லாமே அந்த போர்ல தான். அதுக்கு பிறகு 1967களுக்கு பிறகு இஸ்ரேலுக்குள்ள ஒரு குண்டூசிய கூட எந்த நாடுமே போட்டது கிடையாது. அரபு நாடுகள் மட்டும் இல்ல, எந்த நாடும் போட்டது இல்லை. ஆனா இந்த வாட்டி 3 வாட்டி ஃபயர் பண்ணி காட்டிட்டானா இல்லையா? முதல் வாட்டி நீங்க சொன்ன மாதிரி 300க்கும் மேற்பட்ட ட்ரோனை அனுப்பி, ட்ரோனை அனுப்புறோம்னு சொல்லி எச்சரிக்கை தான் கொடுத்தான். ட்ரோன் போகும்போதே அதை தடுப்பாங்கிறது தெரியும், எச்சரிக்கை கொடுத்தான். அதுக்கு பிறகு 7 பேலிஸ்டிக் அடிச்சான். அதுக்கு பிறகு அவங்க தாக்கினதுக்கு பிறகு 2 வாட்டி இவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா பேலிஸ்டிக் அடிச்சாங்க. இந்த பேலிஸ்டிக் ஏவுகணைகளை தடுக்கிறதுக்கு சொல்லியேதான் அமெரிக்கா தேட கொடுத்தாங்க. ஏன்னா அயன்டோமால தடுக்க முடியாது, ஏரோ சிஸ்டத்தால தடுக்க முடியாது, தேட கொடுத்தாங்க. அந்த தேட் இருக்கும் போதுதான் ஹூத்திகள் சூப்பர்சோனிக் அடிக்கிறாங்க, தேடாலே தடுக்க முடியல. ஏன்னா அந்த வேகத்துக்கு ஏத்த மாதிரி இயங்கணும். 2வது ஒரே நேரத்தில் ஒரு 300 சூப்பர்சோனிக் அடிச்சு விட்டாங்கன்னு சொன்னா எங்க போய் தேட் தடுக்க போகிறது? 300ஐயும் மெனுவலாக ஏத்தணும். அது சும்மா அந்த வாட்ச் கட்டுற மாதிரி இப்படி கட்டி விடுறது இல்லையே, கொண்டு வந்து ஒவ்வொரு மிசைலையும் அதுல செட் பண்ணணும், செட் பண்ணி தான் அடிக்கணும். அப்போ அவன் ஒரே நேரத்துல 300 மிசைல் அடிச்சிட்டு இருப்பான். இவன் 300ஐயும் தடுக்கிறதுக்கு 300 வைக்க முடியுமானா வைக்க முடியாது. அந்த தேடுடைய பேட்டரி எவ்வளவுன்னு சொல்லி கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, தலையை சுத்திரும் நமக்கு. அவ்வளவு செலவு. அமெரிக்கா ஒரு தேடை இயக்கிறதுக்கு 93 சோல்ஜர்ஸ் வேணும். அமெரிக்கா தேடையும் கொடுத்து 93 சோல்ஜர்ஸையும் கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் மட்டும் தான் இயக்க முடியும், அப்படிதான் அவன் சிஸ்டம் பண்றான். இஸ்ரேலுடைய சோல்ஜர்ஸ்க்கு கூட அவன் அதை கற்றுக் கொடுக்கல, அவன் தான் வச்சிருக்கிறான். எனவே அவன் அன்னைக்கே நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்னா, நீ இஸ்ரேலுக்கு அடிக்கிற, நான் உனக்கு அடிப்பேன் பாருன்னு சொல்லி ஏன் ஈரானுக்கு அமெரிக்கா அடிக்க போகல? அடிக்க போக மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் 2011 நினைக்கிறேன், 2011ல அமெரிக்காவினுடைய கப்பலுக்கு தாறுமாறாக ஹிஸ்புல்லாக்களை அடிச்சிட்டாங்க. இந்த வார்லயே என்ன காரணம்னு தெரியல, ஹிஸ்புல்லா எதிர்பார்த்த அளவுக்கு சோபிக்கவில்லை என்றுதான் பார்க்க முடிகிறது. ஏன்னா ஹிஸ்புல்லாக்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் ஒரு நாட்டை விட பவர்ஃபுல். உலகத்துல இருக்கக்கூடிய 5 ஆக அதிகமான ஏவுகணைகளை கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் என்று பட்டியலை தேடி பாருங்க. அதுல 4 நாடு, 5வது ஹிஸ்புல்லா. 4 நாடு, அமெரிக்கா, ஜெர்மன், 4 நாடு வரும், 5வது ஹிஸ்புல்லா தான் வரும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல் மிசைல்களை கொண்டவங்க. மற்ற நாடுகள் எல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பனிசையும் சாக்லேட்டையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல இவங்க செஞ்சதெல்லாம் இதுகளைத்தான். அந்த அடிப்படையில் ரொம்ப பலமாக நீங்க சொன்ன மாதிரி தாறுமாறான அடி என்ன பண்ணாங்கன்னு கேட்டா இஸ்ரேலுக்கு கொடுத்துட்டாங்க. அது அடி எவ்வளவு பெருசு சிறுசுங்கிறத தாண்டி அடிச்சானா இல்லையாங்கிறத ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க கலிபோர்னியா காட்டுத்தீ அழிவு தொடர்பாக இப்பொழுது தொடர் வெளியிட்டு கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய யூடியூப் சேனல்ல. அதுல முக்கியமான ஒரு விஷயம் சொல்றீங்க, காசாவையும் கலிபோர்னியாவையும் நீங்க ஒப்பிட்டு தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு வருகின்றீர்கள். இப்ப இதன் நோக்கம் என்ன? இது ஏன் இப்படி நீங்கள் நினைக்கிறீர்கள்? இல்ல, அதாவது கலிபோர்னியாவுடைய அழிவை பொறுத்தவரையில கலிபோர்னியாவுடைய அழிவில் மகிழ்ச்சி படுவதற்கு யாரும் மகிழ்ச்சி படவும் கூடாது, நம்மளும் மகிழ்ச்சி படல. ஏன்னா இஸ்லாம் என்பது மனிதநேயத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம். தீனுன் நசீஹான் நாங்க ரசூல் தான். இஸ்லாம் என்பதே பிறர் நலத்தை நாடுவதுதான். அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. ஆனா கலிபோர்னியாவுடைய விவகாரத்துல நம்ம அதைத்தான் பாக்குறோம். அவங்களுக்கு நம்மளுக்கு உதவ முடியல. உதவ முடியும்னு சொன்னா இலங்கையில வெள்ளம் வந்தா ஓடி போய் நிக்கிறோம். இலங்கையினுடைய ஒரு பகுதியாக கலிபோர்னியா இருந்ததுன்னா முதலாளாக நானே போய் நின்றுப்பேன், அது வேற விஷயம். ஆனா நம்மளால பணத்தாலேயோ பொருளாலேயோ உடலாலேயோ அங்க போய் உதவ முடியாது. அவர்கள் படுகிற கஷ்டங்கள் உண்மையிலேயே தவிர்க்க முடியாதது. அவர்களுக்கான ஆறுதல், மன நிம்மதியை இறைவன் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்ம ஒப்பிடுகிற ஒரு இடம் இருக்குது என்னன்னு கேட்டா, அமெரிக்கா என்கிற வல்லாதிக்க நாடும் காசா என்கிற ஒரு சிறிய பகுதியும் தான். காசாவில் அவங்க செயற்கையாக என்ன அநியாயத்தை எல்லாம் பண்ணினாங்களோ அது அத்தனையும் கலிபோர்னியாவுல இயற்கையாக நடப்பதை நீங்க பார்க்க முடியும். உதாரணமாக இன்றைக்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி தான், காசாவுல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜபாலியா பகுதிகளில் 102வது, இன்னையோட 103வது நாளாக மொத்தமாக சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தப்படுகிறது. இப்படி ஒரு உலகத்துல இப்படியான ஒரு அழிவை கற்பனை கூட பண்ண முடியாது. நாஜி படைகள் அது செய்தார்கள் இது செய்தார்கள் படிச்சிருப்பீங்க, அதெல்லாம் இதோட ஒப்பிட்ட தேக்கரண்டி. இனி உலக வரலாற்றில் ஜெர்மனையோ நாஜி படைகளையோ அல்லது ஹிட்லரையோ இந்த உலகம் நினைவில் கொள்ளவே கொள்ளாது. கண்டிப்பாக அந்நியாயம் என்று வந்தால் நெத்தன்யாகு, அநியாயம் என்று வந்தால் இஸ்ரேலிய பயங்கரவாத இராணுவம் தான் நினைவுக்கு வரும். அந்த அளவுக்கு அநியாயம். அதுல உச்சம் என்னன்னு கேட்டா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் மேல ஷூட் பண்ணும்போது போட்டி போட்டுக் கொள்வாங்க, யார் அதிகமாக போடுறது.
சின்ன பிள்ளை நீ கொண்டியா நான் கொண்டனா? இது யாருக்கு இந்த மாதிரி ஒரு விரக்தி நிலை வரும் சொல்லுங்க பார்ப்போம். உதாரணமாக இப்ப சில பேர் நீங்க பாப்பீங்க பிரதர், இந்த சின்ன பிள்ளைய கற்பழிச்சான்னு பாப்பீங்க. அது எப்படா சின்ன பிள்ளைய கற்பழிக்கிற மனோநிலை உனக்கு எப்படி வந்ததுன்னு சொன்னா, இவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? மிருகமாக இருப்பான், காட்டு மிராண்டியாக இருப்பான். தனக்கு அது இது இது எல்லாத்தையும் பார்த்தேன், அடுத்து இதையும் பார்க்கணும். இந்த மாதிரி ஆட்கள் தான் நீதிக்கு முன்பதாக சட்ட ரீதியாக தூக்கில் போடப்பட வேண்டியவர்கள். இவர்கள் எல்லாம் மனநோயாளிகள். இந்த மாதிரி மனநோயாளிகள் தான் இஸ்ரேலிய ராணுவத்தில் இருக்கிறார்கள். கொலை கொலை கொலை, அவங்களுக்கு ரத்தம் மட்டும்தான். நம்ம ஊர்ல எல்லாம் சாதாரணமா மாடத்தாலே அந்த ரத்தத்தை பார்த்தாலே மயங்கி விழுகிற மக்களுக்கு மத்தியில இவங்க மனிதனை கொள்வதில் போட்டி போடுவார்கள். என்னன்னா அவங்களை பொறுத்தவரை காசாவில் இருக்கிற மக்கள் மக்களே கிடையாது, குழந்தைகள் மக்களே கிடையாது. நீ அந்த தரவுகள் நீங்க எடுத்து பார்க்கலாம். 1000க்கு மேற்பட்ட குழந்தைகள், ஒரு ஆண்டு கூட பூர்த்தியாகாத கைக்குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? யோசிச்சு பாருங்க. இவ்வளவு கொலைகள், கர்ப்பிணிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இவ்வளவு அநியாயங்களை பண்ணிட்டு ஜபாலியாவுல என்ன பண்ணுவான்னு கேட்டா, ஆக்களை ஷூட் பண்ணிட்டு அவங்க குற்றுயிரும் கொலையுயிருமாக இருப்பார்கள். சில நேரங்களில் மரணித்திருப்பார்கள். இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நாயை, வெறி நாயை வளர்த்து வச்சிருக்காங்க. மனித இறைச்சி தின்னுக்கிற நாய் அது. நாய் பொதுவாக மனுஷ இறைச்சி சாப்பிடாது. நீங்க லாஜிக்கல் யதார்த்தமாக அப்படி இருக்கும். நம்ம ஊர்ல எல்லாம் மனுஷ இறைச்சி சாப்பிடுற நாய் கடிக்கும், பாஞ்சு நம்மள கடிக்குமே தவிர மனுஷ இறைச்சி சாப்பிட்டுக்கிட்டு அலைகிற மாதிரி இருக்காது. ஆனா அவங்க வளர்த்து வச்சிருக்கிற நாய் எப்படின்னு கேட்டா மனுஷ இறைச்ச சாப்பிடும். அந்த நாய்களை அனுப்பி விடுவாங்க. 2 நாட்களுக்கு முன்பதாக கூட ஒரு வீடியோ வெளியாக இருக்கிற சமூக தளங்களில் நமக்கு அதை போட முடியாது. இஸ்ரேலிய காட்டு மிராண்டி ஒருவன் என்ன செய்யறான், நாய் மாதிரியே குறைக்கிறான். அதாவது பிரஸ் டிவி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ நீங்க பார்க்க முடியும். நாய் மாதிரி குறைக்கிறான். குறைச்சு முடியும் அவங்க நாயெல்லாம் ஓடி வருகுது. ஓடி வந்து இந்த மாதிரி மரண தருவாயில் இருக்கக்கூடியவங்களை, குற்றுயிரும் கொலையுயிருமாக இருக்கக்கூடியவங்களை கட்டிச்சு கோத்தரி சாப்பிடும். இந்த செய்தி ஒரு புறம் இருக்க, இந்த அதாவது அமெரிக்காவில் நடக்கக்கூடிய சம்பவத்தை பார்த்தோம்னா 16 பேரை காணவில்லை என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எப்படி தேடுறாங்க? எவ்வளவு பெரிய அமெரிக்கா, எவ்வளவு பெரிய வல்லாதிக்க நாடு. அவர்களுக்கு இந்த காணாம போன 16 பேரை தேடுறதுக்கு எத்தனை வழிமுறைகள் இருக்க வேண்டும் என்று நம்ம நினைப்போம். அங்க எப்படி தேடுறான்னு கேட்டா, நாயை விட்டு தேடிக்கிட்டு இருக்கிறான். அந்த எரிஞ்சு சாம்பலான ஏரியாவுக்குள்ள நாய் போய் மூக்க நுழைச்சு தேடிக்கிட்டு இருக்குது. எங்கேயாவது ஒரு கைத்துண்டு கிடைக்காதா, கால் துண்டு கிடைக்காதா? என்ன நம்முடைய பார்வை என்று சொல்லி சொன்னா, எந்த மக்களும் இப்படி கொல்லப்படக்கூடாது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த அநியாயக்கார அமெரிக்க ஆட்சியாளர்கள் செய்கிற அநியாயம் காசாவில் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க நாட்டுக்குள்ளே என்ன நடக்குது பாத்தீங்களா என்பதை காட்டுவதுதான் நோக்கமே தவிர, இது அல்லாஹ் தண்டனையை கொடுத்துட்டான் பாத்தீங்களா என்கிற பார்வை கிடையாது. அது அல்லாஹ் தீர்மானிக்க வேண்டியது. படிப்பினையாக கூட அவர்களுக்கு இருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் அங்கே பள்ளி வாயல்கள் கிட்டத்தட்ட 13 அல்லது 14 பள்ளி வாயல்களும் எரிந்திருக்கிறது. மஸ்ஜித் தக்வா கடுமையாக சேதமடைந்திருக்கிறது. இதெல்லாம் நடந்திருக்கிறது. எனவே மகிழ்ச்சி படுவதற்கான ஒன்று அல்ல. ஆனால் காசா விஷயத்தில் கவலைப்படக்கூடிய மக்களுக்கு இது ஒரு ஆறுதலாக இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. என்னன்னா இவ்வளவு அநியாயம் பண்ணானே, நிறைய பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ்ல 6 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் யூதர்கள் இருக்கிறார்கள். இவங்க தான் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அதிகமாக ஃபண்ட் பண்ணினவங்க, இந்த இவர்களுடைய குரூப். அது மட்டும் இல்லாம லாஸ் ஏஞ்சல்ஸ்ல 6 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இவங்க தான் அங்க இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி என்று நினைக்கிறேன், நான் அப்படிதான் படிச்சதாக நினைவு. அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அப்ப அவங்க தான் இயக்கக்கூடியவங்க இவ்வளவு அநியாயங்களையும். அப்ப வெளிநாடுகள்ல இருந்து அவங்களுக்கு தேவையான இந்த நிதி உதவிகள் எல்லாம் வாரி வாரி கொடுக்கிறவங்க. அந்த மாதிரி அநியாயம் பண்ணி இருக்கக்கூடிய நேரத்துலதான் இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. எனவே யாரும் அநியாயம் பண்ணவும் கூடாது, அநியாயத்துக்கு துணை போகவும் கூடாது. பாருங்க, இங்க அநியாயம் நடக்கும் போது இன்னும் யோசிச்சு பாருங்க, காசாவுல எத்தனை பேர் செத்தாலும் அதை பற்றிய பேசாத சர்வதேச ஊடகங்கள் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல காட்டு தீக்கு மாத்திரம் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க பேஸ்புக்ல காசாவை லைவ் டெலிகாஸ்ட் பண்ண முடியுமா? மெட்டா தூக்கிடுமோங்களே, வைக்காது. இப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஃபேக்ட் செக்க தூக்க போறோம்ங்கிறாங்க. டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுனால அது வேற விஷயம். ட்ரம்போட இருக்கிற பகையை தீர்த்துக்கிறதுக்காக அதை செய்ய பாக்குறாங்க. ஆனா பேஸ்புக் உங்களுக்கு இடம் தராது, உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் இடம் தராது, மற்ற அவர்கள் மெட்டாவுடைய எந்த ஒரு சோர்சஸும் உங்களுக்கு அதுக்குரிய இடத்தை தரமாட்டார்கள். யூடியூபே ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் உங்களுக்கு பண்ணுவாங்க. அவங்களுடைய விதிமுறை அப்படி இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அதாவது எக்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு சில அனுமதிகளை தந்து கொண்டிருக்கும். டெலிகிராம் தரும் ரஷ்யாங்கிறதுனால. இதை தாண்டி வேற எதுவும் உங்களுக்கு அதுக்குரிய இடத்தை கூட தராது. அப்ப என்னன்னா, எந்த நாட்டுல, எல்லா நாட்டிலும் போய் சண்டையிடுறது யாருங்க? வியட்நாம்ல போய் அடிச்சது யாரு? ஈராக்ல போய் அடிச்சது யாரு? ஆப்கானிஸ்தான் அழிச்சது யாரு? மற்ற நாடுகளும் சண்டையிடுறாங்க. கூடுதலா யாரு? சோமாலியாவில் போய் சண்டை பிடிக்கிறது யாரு? அல்லது அதுக்குரிய ஆயுதங்களை கொடுக்கறது யாரு?
ஐசிஸுக்கு தீவிரவாதிகளுக்கு ஃபண்ட் பண்றது, தீவிரவாதிக்கும் ஃபண்ட் பண்ணுவான், அரசாங்கத்துக்கும் ஃபண்ட் பண்ணுவாங்க. தீவிரவாதிக்கும் ஆயுதத்தை கொடுப்பாங்க, அரசாங்கத்துக்கும் ஆயுதத்தை கொடுப்பாங்க. எல்லா நாடுகளையும் ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்றது யாரு? அப்ப என்ன உணரணும்னு கேட்டா, நம்ம இந்த பிரச்சனைகளை மற்றவர்களும் நிம்மதியாக இருக்க வேண்டும், நாமும் நிம்மதியாக இருக்க வேண்டும். ஏன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் தான் உலகத்திலேயே ஒரு மனிதன் வாழ நினைக்கிற இடம் எது. நான் யூஎஸ்ல வாழ்றேன், யூஎஸ்ல படிக்கிறேன், யூஎஸ்ல இருக்கிறவன் பெருமையாக சொல்லுவான். கலிபோர்னியாவில் இருக்கிறேன், கலிபோர்னியாவில் இருக்கிறவன் பெருமையாக சொல்லுவான். லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கிறேன்னு சொல்லுவான். அப்படிப்பட்ட இடத்திற்கே இந்த நிலைன்னா, அல்லாஹ் உலகத்திற்கு ஒரு செய்தியை நம்ம அத்தனை பேருக்கும் ஒரு படிப்பினையை தந்திருக்கிறான். எல்லா ஆயுதங்களும் இறை பலத்திற்கு முன்பதாக சைலண்ட் ஆகிவிடும். நீங்க எவ்வளவு ஆயுதத்தை வச்சாலும், எவ்வளவு வெப்பன் இருந்தாலும், இயற்கை சீற்றம் என்று வந்து விட்டால், இறை நியதி என்று வந்து விட்டால், அத்தனை பேரும் தலை சாய்த்துத்தான் ஆக வேண்டும். அமெரிக்காவாலேயே தாக்கு பிடிக்க முடியலன்னா மற்ற நாடுகளால் தாக்கு பிடிக்க போகுது. எனவேதான் இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு காட்டி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ரெண்டுடைய தகவல்களும் மக்களுக்கு தெரியவும் வேண்டியிருக்கு. இப்ப கலிபோர்னியாவில் என்ன நடக்குதுங்கிறத பெரும்பாலும் நம்ம ஊடகங்களையும் நீங்க எடுத்துக்கிறீங்களேன், ஒரு சின்ன பெட்டி செய்தியா சொல்லிட்டு போயிடுவாங்க. ராசாவுடைய செய்தி எத்தனை ஊடகம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்ல, ஆங்கிலத்துல சொல்லலாம், தமிழ்ல எத்தனை பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்டா சொல்லல. கலிபோர்னியாவில் என்ன நடக்குதுங்கிறத தமிழ்ல எத்தனை பேர் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா குறைவான ஆட்கள் சொல்றாங்க. அதுல இந்த யூடியூப்ல சம்பாதிக்கிறதுக்கு இருக்கிற கூட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு வியூவர்ஸ் தான் வேணும், அவங்களுக்கு வருமானம் தான் வேணும். அதுக்காக எது கிடைக்குதோ அதை சோர்ஸை தேடாம, ஒரிஜினலை தேடாம, உண்மையா பொய்யான்னு பார்க்காம பரப்பி விட்டுருவாங்க. அந்த பள்ளி ஒயிட் மாஸ்க் எரியாம பாதுகாக்கப்பட்டிருக்க வாத்தியெல்லாம் அப்படின்றது எல்லாம் என்னன்னு கேட்டா, அது ஏஐ வாய்ஸ் ஒன்றை போட்டு விட்டா 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் பார்ப்பான். இந்த மாதிரி அதுல சம்பாதிக்கிறதுக்குரிய செய்தி அல்ல இதெல்லாம். மனிதர்களுடைய மரணம் என்பது, மரணத்தை வைத்து நாம நம்முடைய பிழைப்பை அடையாளம் கண்டுவிடக்கூடாது, அதற்குரிய வழியை செய்து விடக்கூடாது. நம்ம 467 நாள் இதற்காக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னா காரணம் ஒண்ணுதான், இந்த மக்களுக்காக துவா கேட்டுக்கிட்டு போட்டு. நம்ம சேனல் முடக்கப்பட்ட நேரத்துல கூட 1,67,000 சப்ஸ்கிரைபர்களோடு முடக்கப்பட்டது. முடக்கியவர்களுக்கு அல்லாஹு தாலா கண்டிப்பாக அதற்குரிய வாய்ப்பை கொடுப்பான். அவர் யார் என்பதை நான் தெளிவுபடுத்துவேன் என்றும் சொல்லி இருக்கிறேன், கண்டிப்பாக தெளிவுபடுத்துவேன். யூடியூபுக்கு அவங்க கொடுத்திருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ல ஒன்று என்னன்னு கேட்டா, இந்த சேனல் அதாவது இஸ்ரேலுக்கு எதிரான கருத்துக்களை பிரதிபலிக்கிறது, இதுதான் கொடுத்திருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட். இலங்கை நாட்டினுடைய முஸ்லிம் தலைவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர் கொடுத்திருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் இது. இன்ஷால்லா தனி விஷயம். ஆனாலும் மக்களுக்கு, காசா மக்களுக்கான பிரார்த்தனை கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதையும் இதையும் கூட ஒப்பிட்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நிறைவாக இந்த ஹோஸ்டேஜ் நிலைமை என்ன? இந்த பிடித்து செல்லப்பட்டவர்களுடைய இஸ்ரேலியர்களுடைய நிலைமை என்ன? இருக்கிறார்களா இல்லையா? அவர்கள் விடுவீங்கள் என்று குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். என்ன நிலைமை? ஹாஸ்டேஜஸை பொறுத்த வரையில, ஹாஸ்டேஜஸ் விஷயத்துல பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய செயல்பாடுகளை 2 விதமாக இருக்கிறது. அது ஒரு யுத்த தந்திரம் என்று கூட சொல்லலாம். ஏன்னா யுத்தத்துல பொய் சொல்லலாம்ங்கிறது மார்க்கமே சொல்லியிருக்கக்கூடிய ஒரு தத்துவம். ஏன்னா சண்டையில அப்படித்தான் இருப்பாங்க. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சில பேர் கொல்லப்பட்டதாக சில லிஸ்ட போட்டிருந்தாங்க. அந்த லிஸ்ட்ல கொல்லப்பட்டதாக சொல்லப்பட்டவங்க இப்ப கொடுத்திருக்கக்கூடிய ஹாஸ்டேஜஸ் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உயிரோட இருக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, அவங்க சில நுணுக்கமான செயல்பாடுகளை தங்களுடைய விஷயத்தை சாதித்துக் கொள்வதற்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அன்னளவாக 70 பேர் உயிரோடு இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. கடைசியாக 101 பேர் உயிரோடு இருப்பதாக சொல்லப்பட்டது. ஆனா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அதுலயும் பல பேர் கொல்லப்பட்டதாக சொல்லி இருக்கிறாங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 70 பேர் உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஒப்பந்தத்துல 33 பேரை ரிலீஸ் பண்றதா சொல்லியிருக்கிறாங்க. 33 பேருக்கு பதிலாக 1000 பாலஸ்தீன மக்களை அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும். அதுல இந்த 33ல ஒருத்தருக்கு 30 பேரு, சாதாரண பொதுமக்கள் ஒருவரை இவங்க விடுதலை பண்ணாங்கன்னா அவங்க 30 பேரை விடுதலை பண்ணணும். இவங்க தரப்புல நிறைய என்னன்னு கேட்டா, இந்த அக்டோபர் 7th அவங்க ஹாஸ்டேஜஸா எடுத்துக்கிட்டு போனவங்கிறது ஒரு குரூப் இருக்குது. அது இல்லாம இந்த யுத்தத்துக்கு நடுவுல இஸ்ரேல் ராணுவ சோல்ஜர்ஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பு. அதுல லேடிஸ் சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்களா இல்லையா? இந்த 33 பேர்ல நான் நினைக்கிறேன் 4 அல்லது 5 பேரை முதல் கட்டமாக லேடிஸ் சோல்ஜர்ஸ விடுதலை பண்றாங்க. அந்த ஒவ்வொருவருக்கும் 50 பேரை ரிலீஸ் பண்ணணும். அவங்க 1000 பேருக்குள்ள அந்த ஒவ்வொருவருக்கும் 50 பேரை ரிலீஸ் பண்ணணும். மற்ற ஒவ்வொருவருக்கும் 30 பேரை ரிலீஸ் பண்ணணும் சொல்லித்தான் அந்த ஒப்பந்தம் இருப்பதாக இன்றைக்கு கத்தார் அபிஷியலா சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இஸ்ரேல் டைம்ஸ் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஹாஸ்டேஜஸுக்கு உள்ள பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஒரு கோரிக்கை இருக்கிறது.
மர்வான் பர்கவுத்தி அவர்களை நீங்க ரிலீஸ் பண்ணணும். மர்வான் பர்கவுத்தி அவர்களை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். தெரியாதவர்களுக்காக இந்த உரையாடலை பயன்படுத்திக் கொண்டு ஒரு செய்தியை சொல்லணும். மர்வான் பர்கவுத்தி அவங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு கேட்டா, அவரு யஹியா சின்வார் எப்படி கொண்டாடப்பட வேண்டியவரோ, அதே போன்று இஸ்மாயில் ஹனியா அவர்கள் எப்படி கொண்டாடப்பட வேண்டியவர்களோ அதை விட அதிகமாக கொண்டாடப்பட வேண்டியவர். இஸ்மாயில் ஹனியாவுக்கு முன்பிருந்தே சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார். அது ஒரு முனாஃபிக்குத்தனமாக அல்லது முதுகில் குத்துகிற ஒரு வேலையாக இப்போது இருக்கிற பாலஸ்தீன அதிகார சபையினுடைய தலைவராக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மஹமூது அப்பாஸ் செய்த ஒரு முதுகில் குத்துகிற ஒரு காரியத்தினால்தான் இவ்வளவு காலம் அவர் ஜெயிலில் இருக்கிறார். அவரை விடுதலை பண்ணணுங்கிறாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பு. அதுக்கான காரணம் என்னன்னா, இப்ப இது விடுதலையாகி அடுத்த கட்டம் நிரந்தர யுத்த நிறுத்தம் என்று ஆகும்போது பாலஸ்தீனத்தை ஆள்றது யாருன்னு வரும்போது எல்லா 14 அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து ஆளுவோம்ங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப 14 அமைப்புகள்ல யார லீடரா போடுறதுன்னு சொன்னா, அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்ட ஒரு லீடர் யாருன்னு சொன்னா மர்வான் பர்கவுத்தி அவர்கள். அவருடைய சகோதரர் முஸ்தபா பர்கவுத்தி கூட அண்மையில தோஹா ஒரு அழகான ஒரு ஸ்பீச்சும் பண்ணியிருந்தார். அப்ப மர்வான் பர்கவுத்தி அவர்களை கொண்டு வர்றதுக்கான ஒரு கோரிக்கையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரால் முன்வைக்கப்பட்டிருக்குது. ஆனா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இறுதியான தகவல் பிரகாரம் இது அத்தனையுமே யஹியா சின்வார் போட்ட ஒப்பந்த விதிமுறைகளைத்தான் மீண்டும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு முன்வைத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் உண்மையாக இருந்தால் அந்த நிபந்தனைகள் மிக மிக அழுத்தமான பவர்ஃபுல்லான நிபந்தனைகள். அந்த அடிப்படையில் முதல் கட்டமாக 33 பேர் ரிலீஸ் பண்ணப்படுவாங்க. 2ஆம் கட்டமாக ரிலீஸ் பண்ணுவதற்கென்று அவர்கள் கொஞ்சம் பேரை வைப்பாங்க. இது 3 கட்டமாக நடக்க போகிறது. கடைசி கட்டமாக அவங்க கொடுக்க போறதுதான் அந்த எச்சங்களை கொடுப்பாங்க. மரணித்தவர்களுடைய பாடியை கொடுப்பாங்க, எச்சங்களை கொடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கப்படும் என்பது அந்த 3ஆம் கட்டமாக நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இதுதான் இதுவரைக்கும் உள்ளது. சில நேரங்கள் இந்த பேச்சுவார்த்தைகள் நாளைக்கு முடிவுக்கு வருகிற நேரத்துல மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. எது எப்படி போனாலும் இது அப்படி வரலாம் இப்படி வரலாம் என்பதை நானோ வேற யாரோ முடிவெடுக்க முடியாது. பாலஸ்தீன மக்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். அவர்களுக்கு எது சாதகமோ அதை செய்வார்கள். எதை அவர்கள் செய்தாலும் அவர்களுக்கு அது நலவாக அமைய வேண்டும் என்பது மட்டும்தான் நம்முடைய பிரார்த்தனை. மிக்க நன்றி ரஸ்மின். நான் ஏன் உங்கள்ட்ட அந்த விஷயங்களை கேட்டேன்னா, நீங்க தொடர்ச்சியாக அதற்குள்ளேயே இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே உங்கள்ட்ட அந்த அப்டேட் இருக்கும் என்ற காரணத்தினால்தான் நிச்சயமா உங்கள்ட்ட கேட்டேன். மிக நன்றி ரஸ்மின். இவ்வளவு நேரமும் மிக முக்கியமான பல விடயங்களை நீங்கள் தெளிவுபடுத்தினீர்கள். பாலஸ்தீன போராட்டம் மற்றும் ஈரானுடைய நிலைமை, போராளிகளுடைய நிலைமை, அவர்களுடைய பலம், அவர்களுடைய விடயங்கள் தொடர்பாக விளங்கப்படுத்தினீர்கள். உண்மையில அந்த கலிபோர்னியா காட்டுத்தீ தொடர்பாக நீங்கள் தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகின்றீர்களே, ஏன் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். அதற்கும் ஒரு விடையை நீங்கள் தெளிவாக விளங்கப்படுத்தினீர்கள். மிக நன்றி உங்களுக்கு. மீண்டும் இந்த யுத்த நிறுத்தம் நடைபெற வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகள் நடைபெற்ற பின்னர் நாங்கள் சந்திப்போம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப 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 நன்றி. வாழ்த்துக்கள். உங்களுடைய ஊடகம் வளமும் வளர்ச்சியும் பெற வேண்டும் என்கிற பிரார்த்தனையையும் சொல்லிக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள். ஜஸாக்குமுல்லாஹ்.